நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். சென்னையில் வரும் 10ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக செயற்குழு கூட்டம். தேமுதிக தலைமை கழகம் அறிவிப்பு. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்துடன் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் மற்றும் மாநாடு குறித்து முக்கிய ஆலோசனை. பணம் பதவியை காட்டி தேமுதிகவினரை இழுக்கும் முயற்சியை திமுக உடனடியாக கைவிட வேண்டும். தேமுதிக தலைமை கழகத்தில் வைகோ பேட்டி. தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தமிழர் முன்னேற்ற படை மற்றும் தமிழ் புலிகள் இயக்கம் ஆதரவு. கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக அமர வைப்போம் என வீரலட்சுமி சூளுரை. மயிலாப்பூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் டிஜிபி நடராஜ் மீது காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் மோசடி புகார். திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். தேமுதிக செயற்குழு கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளனர். கேப்டன் விஜயகாந்தை முதல்வராக வேட்பாளராக அறிவித்து தேர்தலுக்கான பணிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் வரும் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தேமுதிக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தேமுதிக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ சந்தித்து பேசினார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து களம் காணுகின்றனர். இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சட்டமன்ற தேர்தல் குறித்தும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாடு குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். தமிழ் புலிகள் இயக்க தலைவர் நாகை திருவள்ளுவன், தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் ஆகியோரும் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து தேர்தலில் ஆதரவு தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். பணம் பதவிகளை கொடுப்பதாக கூறி தேமுதிகவில் இருந்து ஆட்களை இழுக்கும் திமுகவின் சதி செயல் இனியும் பலிக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் எழுச்சியை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக தலைவர் கருணாநிதி தேமுதிகவை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக வைகோ புகார் தெரிவித்தார். மேலும் பணம் மற்றும் பதவி கொடுப்பதாக கூறி ஆட்களை இழுக்கும் அவர்களின் சதி செயல் இனியும் பலிக்காது என்று தெரிவித்த அவர், தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆதரவு காரணமாக கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக பதவியேற்க கூடாது என்ற தீய எண்ணத்தில் திமுக செயல்பட்டு வருவதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். கரம் கோர்க்க தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைந்ததே விஜயகாந்த் அவர்களின் மரியாதையை 1000 மடங்கு இமயத்தின் உச்சியிலே கொண்டு போய் வைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒன்று போதும் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு இந்த ஒரு தகுதி போதும். அவரை விட்டு விலகிச் சென்றவர்கள் மடிந்து வருகிறார்கள். கட்சி என்பது அந்த விஜயகாந்த் என்ற காரணமாக அனைவரையும் அந்த தொண்டர்களை கவர்கிற அந்த பெயரை இருக்கிறதை தவிர அந்த கட்சியை வைத்து அறிமுகமானவர்கள் இன்றைக்கு தோழிகளாக மாறி பணிபுரினார்கள்.
அதெல்லாம் காற்றோடு மறைந்து போய்விடும். ஆனால் திமுக முழு அளவில் இதை பின்னணியில் இயக்குகிறது என்பதை நான் ஆதாரபூர்வமாக நேற்று நிரூபித்தேன். தேமுதிகவிலே இருந்து தலைவர் விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் இருந்து விலகி அவரை எதிர்த்தே அறிக்கை கொடுப்பதற்கு தேமுதிகவிலே இருந்த கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்களையும் சில மாவட்ட செயலாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் பண வலை வீசி இச்சகம் பேசி ஆசை வார்த்தை காட்டி இந்த அநீதியான வேலையிலே ஈடுபட்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டினேன். நேற்று முன்தினம் அது சாட்சியங்களோடு ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. வருகின்ற 10ஆம் தேதி மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் சிறப்பு மாநாடு பிரம்மாண்ட முறையில் நடைபெற உள்ளதாக கூறிய வைகோ, மாநாட்டிற்கான ஏற்பாட்டை தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதேஷ் சிறப்பான முறையில் செய்து வருவதாக பாராட்டு தெரிவித்தார். மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமை தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணி தொண்டர்களுக்கு உண்டு என்றும், மாநாட்டிற்கு வரும் அனைத்து தொண்டர்களும் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டார். மாநாடு அறிவித்து இடையில் அதிக நாட்களிலே 1 வார காலம் இருந்து ஏற்பாடு செய்ய வேண்டிய மாநாடு 8 நாட்களிலே நாம் ஏற்பாடு செய்வோம். இரவு முதலாக தேமுதிகவுடைய நிர்வாகத்திற்கு வாழ்த்துகிறார். சகோதரர் சுதீஷ் அவர்கள் எள் என்றால் எண்ணெயை காட்டுகிற மாதிரி, புராணத்திலே மயல் மாளிகைகளை நிர்மாணித்த மாதிரி நாங்கள் சொல்லி 2 மணி நேரத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட பொருளைகளை பயன்படுத்தி புதர்கள் வண்டி கிடந்த இடத்தை பிரமாதமான ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி ஆக்கிவிட்டார் என்றால் அவரது சாதனையை, அவர் செயல்திறமையை, சுதீஷுடைய அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். தேமுதிகவிலே இருந்து தலைவர் விஜயகாந்த் என்பது வசை பாடுவதற்கு சிலரை பயன்படுத்தி இருக்கிற காரணத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் உள்ளம் எரிமலையாகி இருக்கிறது. அவர்கள் தலைவர் விஜயகாந்துக்காக உயிரையும் கொடுக்க சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய கேடை திமுக செய்கிறதே, இவர்கள் துரோகம் செய்கிறார்களே, பக்கத்திலேயே இருந்துவிட்டு கடைசி நிமிடம் வரை இருந்துவிட்டு 3 நாள் சுற்றுப்பயணத்தில் நானும் கூட இருந்தேன். கேப்டன் சொன்னால் உத்தரவிட்டால் கிணற்றில் குதிப்பேன் என்று பேசிய சந்திரகுமார் இப்படி பச்சை துரோகம் செய்து விட்டார் என்று தமிழகத்தில் இருக்கின்ற தேமுதிக தொண்டர்களும், அவர்கள் மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 4 கட்சிகளினுடைய தோழர்களும் தொண்டர்களும் அவர்கள் மிகுந்த ஆத்திரத்துக்கும் வேதனைக்கும் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை, இப்படிப்பட்ட அநீதிகளை அழிக்க நினைக்கின்ற துரோகங்களை சாய்க்க வேண்டும் என்கின்ற உணர்ச்சியோடு இருக்கிறார். இதெல்லாம் இந்த 3 நாட்களில் ஏற்பட்டிருக்கிற சம்பவங்கள். எனவே தமிழகம் எங்கும் திரண்டு வரப்போகிறார்கள் மக்கள் நல கூட்டணியின் தோழர்களும் தேமுதிக தோழர்களும் லட்சக்கணக்கிலே வரப்போகிறார்கள். இந்த சம்பவத்தினாலே ஆத்திரப்பட்டோடு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்காமல் இருந்தால் கூட கடன் வாங்கி காசு நினைப்பாங்க. இப்ப கடன் வாங்கிட்டு கூட வர தயாராகிட்டாங்க தேமுதிக. தொடர்ந்து பேசிய தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி அணி வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக அமர வைப்போம் என்று சூளுரைத்தார். ஊழலில் திளைத்துள்ள அதிமுக, திமுக கட்சிகளை தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் வீரலட்சுமி தெரிவித்தார். கேப்டன் அணி மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு மார்தட்டி பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அணியாக ஊழல் கரம் படியாத ஒரு கட்சி கூட்டணி என்றால் கேப்டன் அணியும் மக்கள் நல கூட்டணியும் மட்டும்தான். இந்த பயத்தில் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேவையில்லாத பழிச்சுமைகளையும் விமர்சனங்களையும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா வைகோ அவர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்
தமிழகத்தில் மக்கள் நல கூட்டணி கேப்டன் அணிதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்ற பயத்தில் இவர்கள் இது போன்ற பழிகளை சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற இந்த தேர்தல் களத்தில் ஊழல் சொத்து குவிப்பு வழக்கிலும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கிலும் சிறைக்கு செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வருகின்ற இந்த தேர்தல் களத்தில் தமிழகத்தில் இருந்தே அப்புறப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் இந்த 2 கட்சியின் வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்து கேப்டன் அணி மக்கள் நல கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அண்ணன் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்போம் என்று எமது இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து பேசிய தமிழ் புலிகள் இயக்க தலைவர் நாகை திருவள்ளுவன், வரும் தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி கட்சிகளோடு எங்கள் கட்சியை இணைத்துக் கொண்டுள்ளது. விளிம்பு நிலை சமூகத்திற்கும் அரசியல் அங்கீகாரத்தை, அரசியல் அடையாளத்தை வகுத்து தந்த மக்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கும், மக்கள் தலைவர் வைகோ அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை அங்கீகரித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும், மக்கள் நல கூட்டணி கட்சிகளை சார்ந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா முத்தரசன் அவர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே உறுத்தாக்கிக் கொள்கிறோம். எதிர்வருகிற 2016 சட்டமன்ற தேர்தலில் ஊழலற்ற ஆட்சி அமைந்திட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நியமிப்பதற்கு தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து களமாடும் என்று சொல்லி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற அயராது பாடுபடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இன்று மாலை சந்திக்க இருப்பதாக வைகோ தெரிவித்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை வைகோ சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று மாலை 3 மணிக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறினார். இதைத் தொடர்ந்து மாமண்டூரில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து தலைவர்கள் அனைவரும் பார்வையிட இருப்பதாகவும் வைகோ தெரிவித்தார். வீரலட்சுமி அவர்கள் தலைமையில் தமிழர் முன்னேற்ற படையும் தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியிலே இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமாகிய பம்பரம் சின்னத்தில் அவர்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற இடங்களில் அவர்கள் போட்டியிடுவதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு மிகச் சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று மாலை 3:30 மணிக்கு மேல் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும், அதைப் போலவே தங்கை வீரலட்சுமியும் தம்பி நாகை திருவள்ளுவன் அவர்களும் இந்த தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வந்து ஒரு பூர்வாங்கமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு மாநாட்டு திடலை பார்ப்பதற்காக இங்கிருந்து 3:30 மணி அளவில் நாங்கள் மாமண்டூர் மாநாட்டு திடலை பார்க்க செல்கிறோம். தொடர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான அடிப்படை ஆயத்த பணிகளை நாங்கள் முறையாக செய்து கொண்டிருக்கிறோம்.
அதிமுக சார்பில் சென்னை மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் டிஜிபி நடராஜ் 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் புகார் மனு அளித்துள்ளார். சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அதிமுகவை சேர்ந்த சரவணன் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் அதிமுக சார்பில் சென்னை மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் டிஜிபி நடராஜ் தனக்கு திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி 28,50,000 ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இயக்குநர் சங்கர் மற்றும் AR முருகதாஸ் ஆகியோரிடம் வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் வாங்கிய நடராஜ் இதுவரை வாய்ப்பு வாங்கி தரவில்லை என்றும் தன்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பத் தரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் முதலில் கொலை மிரட்டல் விடுத்த முன்னாள் டிஜிபி நடராஜ் மயிலாப்பூர் தொகுதிக்கு அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தன்னிடம் பேரம் பேசியதாகவும் அது தொடர்பான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனக்கும் அவருக்கும் ஒரு 28,50,000 மோசடி சம்பந்தமான புகார் எல்லாருக்கும் தெரியும். அது ஆல்ரெடி நீதிமன்றம் வரைக்கும் அது இருக்கு. அதுல தற்போது அவருக்கு சீட்டு கிடைச்சதால அந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், இருக்கக்கூடிய அந்த புகாரை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து என்கிட்ட பேரம் பேசக்கூடிய ஒரு ஆதாரங்களை இன்னைக்கு மேலும் சில ஆதாரங்களோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிபி அசோக் சாரை சந்திச்சு கொடுக்க போறேன். பல நாள் தப்பிச்சு வந்தாரு, இன்னைக்கு எவிடன்ஸோட அவர் மாட்டிக்கிட்டாரு. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு பதவி மிகப்பெரிய ஒரு பதவி. ஒரு தப்பான ஆளை அம்மா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய அறிவிப்பை மறுபரிசீலனை செஞ்சு அவர் ஒரு கருப்பாடு, ஆக்சுவலா அவர் ஒரு ஊழல்வாதி, மோசடி மன்னன். அவர் களை எடுக்கணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அது விஷயமா இன்னைக்கு சில ஆவணங்கள் டிஜிபி அசோக் சார்ட்ட கொடுத்து முன்னாள் டிஜிபி நடராஜ் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கேன். உரிய ஆதாரம் உள்ளதை அடுத்து முன்னாள் டிஜிபியும் அதிமுக வேட்பாளருமான நடராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சரவணன் வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மாவட்ட மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படையினர் யாழ்ப்பாணம் அருகே உள்ள காரைநகர் என்ற இடத்தில் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களின் ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 9 பேரும் நாகை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று மீனவர்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இலங்கை சிறையில் இருந்த 99 மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்வதாக கூறிய இலங்கை அரசு தற்போது மீண்டும் தமிழக மீனவர்களை கைது செய்துள்ளது. மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டி அடித்தனர். மீனவர்களின் படகுகளையும் அவர்கள் சேதப்படுத்தினர். இதனால் உயிருக்கு அஞ்சி அவசரமாக கரை திரும்பிய ராமேஸ்வரம் மீனவர்கள் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர். முடங்கி போச்சு, எங்க படகுகள் சிறைப்பிடிக்கப்படுது. இன்னைக்கு கடலுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு பெரிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. கல்லுகளை இந்த ரோடு போடுற மொட்டை கல்லுகளை வச்சு படகுகளை பூரா அடிச்சு கண்ணாடி கல்லு மண்டை கண்டையெல்லாம் உடைச்சு எல்லாரையும் நாசப்படுத்திருக்காங்க. கல்லு குமிசல் அப்படி கொண்டாந்து மீனவர்கள் பூரா கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த அரசாங்கம் என்னதுக்கு தான் இருக்கு? மீனவனுக்கே பயன்படாத இந்த அரசாங்கங்க எது எங்களுக்கு ஓட்டுக்கு மட்டும் எங்களை பயன்படுத்திக்கிற அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லாத அரசாங்கமா இருக்கு. மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தமிழக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட சந்திரகுமார் உள்ளிட்டோருக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் உருவ பொம்மைகளை எரித்து தேமுதிகவினர் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வேலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் நாற்றாம்பள்ளி ஒன்றிய செயலாளர் பழனி தலைமையில் தேமுதிக தொண்டர்கள் ஒன்றிணைந்து சந்திரகுமாரின் உருவ பொம்மையை எரித்தனர். கட்சி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் கேப்டன் விஜயகாந்திற்கு மட்டும்தான் உண்டு என்றும் அதற்கு தொண்டர்கள் கட்டுப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு இறுதியில் பணம் பதவிக்காக சந்திரகுமார் துரோகம் இழைத்துவிட்டதாகவும் தேமுதிகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
துரோகி சந்திரகுமார், துரோகி சந்திரகுமார், துரோகி சந்திரகுமார், துரோகி சந்திரகுமார், இதேபோல் கழகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ள சந்திரகுமாருக்கு ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒரு தரங்கட்ட துரோகி சந்திரகுமார் அவர்கள் கட்சியின் பெயரை கெடுக்கும் விதத்தில் தேமுதிகவின் வளர்ச்சி கண்டு கயவர்கள் அவரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்திரகுமார் அவர்கள் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கோ கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கோ அவப்பேர் ஏற்படும்படி பேசினால் பயங்கர விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சுயநலத்திற்காகவும் தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் கழகத்தினுடைய செயல்களை சேதப்படுத்துகின்ற விதமாக ஒரு சில நிர்வாகிகள் தவறான முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த தவறான முடிவு எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை அவர் வாழ்க்கையிலே ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் காலப்போக்கிலே அறிவார்கள். தேனியில் தேமுதிக மாவட்ட மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அங்குள்ள தேமுதிக மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மகளிர் அணி செயலாளர் சந்திரமதி கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக அயராது உழைக்க வேண்டும் உள்ளிட்ட தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார். இக்கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, சந்தன முத்தையா உள்பட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியம் தேமுதிக நிர்வாகிகள் சார்பில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துறையூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பாலக்கரை வரை நடைபெற்ற நிகழ்வில் திருச்சி மாவட்ட துணை செயலாளர் அம்மன் பாபு உட்பட தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை தீவுத்திடலில் பொருட்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் வரும் 9ஆம் தேதி அங்கு அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் கடைகளை அகற்றி வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வரும் 9ஆம் தேதி தீவுத்திடலில் நடைபெறும் அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பங்கேற்க உள்ளார். இதனையொட்டி அங்கு போடப்பட்டுள்ள கடைகளை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சுற்றுலாத்துறை அதிகாரிகள் புல்டோசர்களை கொண்டு அகற்றி வருவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பொருட்காட்சி காலம் தாழ்த்தி துவங்கப்பட்ட நிலையில் தற்போது கடைகளை அதிகாரிகள் அகற்றி வருவதால் தங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் கேட்டால் பொறுப்பற்ற முறையில் பதிலளிப்பதாகவும் வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நாங்க 42வது தொழில் மற்றும் சுற்றுலா பொருட்காட்சி இந்த வருஷம் எடுத்து பண்ணோம் சார். வருஷம் நாங்க தான் எடுத்து பண்ணுவோம். சம்பந்தப்பட்ட எல்லா துறையும் எதுவுமே ஓபன் பண்ணி பண்ணல. அதனால எங்களுக்கு வர கிரௌடும் கம்மி ஆயிடுச்சு. எங்களுக்கு லாஸ், ஹெவி லாஸ், கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் கிட்ட லாஸ். கடைசியா இந்த 23ஆம் தேதி சுற்றுலா பொருட்காட்சி முடிஞ்சது. சுற்றுலா பொருட்காட்சி முடிஞ்சு 40 நாளுக்குள்ள இந்த பொருள் எல்லாம் நாங்க எடுத்து வெளியே போனோம். அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, வர 29ஆம் தேதி சிஎம் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னதுனால நீங்க கம்பல்சரி இதெல்லாம் அதாவது எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம அவங்களே அவங்களோட ஆளுங்களை வச்சு இடிச்சுன்னு போறாங்க. இதனால கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் கிட்ட லாஸ். சென்னை வண்ணாரப்பேட்டையில் மாநகர பேருந்து மோதி கணவன் கண்முன்னே மனைவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னை மணலி புதுநகர் பகுதியில் வசிப்பவர் கட்டிட மேஸ்திரி முனியப்பன். இவர் தனது மனைவி கோவிந்தம்மாளுடன் இருசக்கர வாகனத்தில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வண்ணாரப்பேட்டை பார்த்தசாரதி மேம்பாலத்தில் எதிரே வந்த மாநகர பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் கோவிந்தம்மாள் பேருந்தில் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கணவன் கண்முன்னே நடந்த இந்த பரிதாப சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.